வணக்கம் நண்பர்களே. சிவனோட பல அவதாரங்களில் முக்கியமான ஒரு அவதாரம் பைரவர். அவர் அஷ்ட பைரவராக காட்சி தரக்கூடிய ஆரகலூர் காமநாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது ஆத்தூரில் இருந்து தலைவாசல் போகிற வழியில் கூட்டு ரோட்டில் இருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் இந்த சிவன் கோயில். இங்கே சிவனோட முக்கியமான அவதாரமான பைரவர் 8 அவதாரங்களாக காட்சி தராரு. 8 திக்கையும் காவல் காக்கக்கூடிய பைரவர் 8 அவதாரங்களாக இந்த கோயிலில் காட்சி தராரு. நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும் பயத்தையும் போக்கக்கூடிய முக்கியமான கடவுள் பைரவர். அவருக்காகவே இங்கே ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் வதிஷ்ட நதிக்கரையோரத்தில் வதிஷ்ட மாமுனியால் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கமான ஸ்ரீ காமநாதீஸ்வரரோட ஆலயத்தில் துணை தெய்வங்களாக இங்கே 8 பைரவரும் காட்சி தந்து அருள்பாலிக்கிறாங்க. 8 திக்குக்கும் ஒருவராக 8 பைரவர்களும் இந்த கோயிலில் காட்சி தராங்க. அப்படிப்பட்ட பைரவரோட வழிபாடுகள், இங்கே இருக்கக்கூடிய 8 பைரவர்களை பற்றிய விளக்கங்களும் பைரவர் வழிபாட்டு முறையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கிரக தோஷங்கள் அனைத்தையும் விலக்கி அருள்பவர் பைரவர். அப்படிப்பட்ட பைரவர் 8 பைரவர்கள் உண்டுன்னு புராணங்கள் சொல்லுது. அந்த பைரவர்களை வணங்கி தொழுதா எல்லா வளங்களையும் நலங்களையும் தந்து நமக்கு அருள்பாலிப்பார். அப்படிப்பட்ட அஷ்ட பைரவர்களோட புராணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். சிவனோட கோப முகம் காட்டும் பொழுது தோன்றிய ஒரு ரூபம்தான் பைரவர். அவர் 8 திக்கையும் காவல் காத்து நிற்கக்கூடியவர். அதனால் அவர் அஷ்ட பைரவராக காட்சி தராரு. அப்படிப்பட்ட அஷ்ட பைரவர் இந்த கோயிலில் முன்புறத்தில் ஒருத்தரும், கோபுரத்தினோட உச்சியில் ஒரு பைரவரும், நுழைவாயிலின் 2 புறத்துலேயும் சுற்றுப்புறத்தில் 2 பைரவரும், உள் நுழைவாயில் ஒரு பைரவரும் என 8 பைரவரும் இந்த கோயிலில் காட்சி தராங்க. அசிதாங்க பைரவர் இவர் முக்கண்ணோட கதையும் கபாலத்தோட காட்சி தரவர். திகம்பர் தோற்றத்தோடையும் வெண்மை நிறத்தோடையும் இருக்கக்கூடிய இவர் அன்ன வாகனத்தில் காட்சி தராரு. இதற்கடுத்து ருரு பைரவர். இவரும் முக்கண்ணோட கையில் கத்தியோடனும் காட்சி தருபவர். இவர் மகாலட்சுமியின் சக்தியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தராரு. அடுத்து வரக்கூடியவர் சண்ட பைரவர். இவரும் முக்கண்ணோடையும் சாந்தமான முகத்தோட வில்லம்பு ஏந்தி காட்சி தராரு. கௌமாரியின் சக்தியோட மயில் வாகனத்தில் வீற்றிருப்பார். இதற்கு அடுத்து வரக்கூடியவர் குரோத பைரவர். இவரும் சங்கும் பானபத்திரமும் வச்சு காட்சி தராரு. நீல நிறத்துடன் லட்சுமி தேவியின் சக்தியுடன் கருட வாகனத்தில் காட்சி தராரு. அடுத்து உன்மத்த பைரவர். இவர் திகம்பர தோற்றத்துடனும் கபாலம் உலக்கை கேடயத்துடன் காட்சி தராரு. வராகி தேவியின் சக்தியுடன் குதிரை வாகனத்தில் இவர் காட்சி தராரு. இதற்கடுத்து வர்றவர் கபால பைரவர். இவர் பாசக்கயிறு வஜ்ரம் கத்தியோடு காட்சி தராரு. இவர் யானை வாகனத்தில் மீற்றிருப்பவர். அடுத்து வருவது பீசான பைரவர். இவர் கத்தி சூலம் சாமுண்டி சக்தியுடன் சிவந்த நிறத்துடன் காணப்படக்கூடிய இவரோட வாகனம் பிரேத வாகனத்தில் இவர் காட்சி தராரு. அடுத்து வரக்கூடியவர் சம்ஹார பைரவர். 10 கரங்களோட மிகவும் கோபத்துடன் காட்சி தரும் இவர் கோரை பற்களுடனும் திகம்பர தோற்றத்துடன் இருக்கக்கூடிய இவர் சிம்ம வாகனத்தில் காட்சி தராரு. நாட்கள்லையுமே பைரவரை வணங்குவதற்கு உகந்த நாட்கள் தான். குறிப்பாக அஷ்டமி அன்று பைரவரை வணங்குவது மிகவும் சிறந்தது. அதுவும் தேய்பிறை அஷ்டமி அன்று இவரை வணங்குவது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவரை வணங்குவதற்கு உகந்த மலராக சிவப்பு அரளி மலர்களை பூஜை பொருளாக பயன்படுத்துகிறாங்க. மேலும் இவருக்கு மிளகு கலந்த சாதமும் படையலாக வைக்கிறாங்க. வடையும் இவருக்கு படையலிட்டு வழிபாடு செய்கிறாங்க. கோயிலில் தேய்பிறை அஷ்டமி அன்று சிவப்பு நிற திரிகளை கொண்ட மிளகு தீபம் ஏற்றி
எல்லா பைரவருக்கும் விளக்கு ஏற்றி இங்கே வழிபாடு செய்கிறாங்க. அஷ்டமி அன்று இங்கு சிறப்பு பூஜைகளும் யாகமும் வளர்த்து பைரவருக்கு ஊர்வலம் எடுத்து வந்து வழிபாடு செய்கிறாங்க. அன்று மிகவும் விசேஷமாக நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பைரவர் கோயில் 1000 வருட பழமையான ஒரு சிவன் கோயில். இதற்கு வாழ்வில் ஒரு முறையாவது வந்து ஒரு பைரவரில் 8 பைரவரோட அருளையும் நம்ம பெற முடியும். கண்டிப்பாக ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுங்க. இன்னும் இது போன்றதொரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RR. நன்றி நண்பர்களே.